அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலுக்கு விஜய் தேவையா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அரசியல் தேவையான்னு தானே எல்லாரும் கேட்பாங்க. இது என்ன அரசியலுக்கு விஜய் தேவையான்னு புதுசாக இருக்கு அப்படின்னா, ஆமாங்க. இந்திய நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு மேலே பல கட்சிகள், பல தலைவர்கள், பல மனிதர்களை பார்த்தது. அது மாதிரி விஜய் இப்போ வந்திருக்க ஒரு மனிதர், அவ்வளோதான். அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ வந்திருக்காரு அப்படின்னா 70 வருஷத்துக்கு மேலே அவ்வளோ கொள்கைகள், அவ்வளோ கோட்பாடுகள், அவ்வளோ பிரச்சாரங்களை பார்த்ததுனால அதை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு அரசியல்வாதி, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அவ்வளோ கொள்கைகளையும், அவ்வளோ கோட்பாடுகளையும், அவ்வளோ சித்தாந்தங்களையும் பார்த்துருக்கிறதுனால பல்வேறு விதமான கொள்கைகளையும் தாங்கி பிடிச்சிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ என்னென்னா, விஜய் என்ன கொள்கை கொண்டு வந்தாலுமே அது ஏற்கனவே பேசப்பட்ட கொள்கையாக தான் இருக்கும். ஏற்கனவே பேசப்பட்ட சித்தாந்தங்களும் அடிப்படைகளும் தான் இருக்கும். அதனால இது எதுவும் ஒரு புதுசான ஒன்று பேசப்படுறதில்ல. ஆல்ரெடி லெஃப்ட் விங் இருக்குது, ரைட் விங் இருக்குது, மக்கள் நீதி மையம் மாதிரி சென்ட்ரல் விங் இருக்குது. அது இல்லாமல் தேசிய கட்சிகள் இருக்குது, தமிழ் தேசியம் இருக்குது, முஸ்லீம் லீக் கட்சிகள் இருக்குது, இந்துத்துவ கட்சிகள் இருக்குது, ஜாதி ரீதியான கட்சிகள் இருக்குது. அது மாதிரி பல கட்சிகள் இன்னும் நம்ம அரசியலில் இயங்கிட்டு தான் இருக்குது. அதனால் விஜய் புதுசாக எந்த சித்தாந்தத்தையும் கொண்டு வர போகிறதில்ல, புதுசாக எந்த கொள்கையும் கொண்டு வர போகிறதில்ல. ஆல்ரெடி இருக்க கொள்கையில் போய் அவரை தானே அந்த கொள்கையை மேற்கொண்டு கொண்டு போகிறாரு, அவ்வளோதான். அதனால் அவரோட நடவடிக்கைகள், அவரோட செயல்பாடுகள் தான் அவரோட மற்ற கட்சிகளேருந்து அவர் கட்சியை வேறுபடுத்தி காமிக்குமா ஒழிய, கொள்கை ரீதியாக பெரிய வேறுபாடு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. முக்கால்வாசி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள், திராவிட சித்தாந்தங்கள் தவிர வேறு எந்த சித்தாந்தத்தை நீங்கள் கொண்டு வந்தாலுமே அது பெருசாக எடுக்காது. இன்னும் 100 வருஷத்துக்கு இது திராவிட மண் தான். திராவிட சித்தாந்தங்கள், திராவிட கொள்கைகள் மட்டும்தான் அது பேசப்படும். அதை நோக்கி அரசியல் மட்டுமே இங்கே வளர்ச்சி காணப்படும். அதனால் விஜயோட எல்லா அந்த கொள்கை ரீதியான எல்லா விவரங்களுமே பொதுவாக தான் இருக்குது. ஒன்றும் எந்த சைடை நான் ஒட்டி போகிறேங்கிற மாதிரி எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விஜய் கொடுத்துட்ருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா கட்சிகளும் கொடுக்க தான் செய்வாங்க. அவர் கொடுத்த அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொதுவாக தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் எல்லாம் அது எல்லாமே பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான். அது எல்லா கட்சிகளும் ஆதரிக்க தான் போகிறாங்க. யாருமே அது எதிர்க்க போகிறதில்ல. ஏழைகளுக்கு உதவணும், சமத்துவம், எல்லாருமே இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவது, எல்லாமே எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான். அதனால் இவர் ஒன்றும் புதுசான ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஆனால் இவர் எந்த மாதிரி செயல்படுவார், என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவார், இல்லை அவர் கட்சிகளை எப்படிலாம் வழிநடத்துவார், எப்படி முன்னுதாரணமாக இருப்பார், எப்படி அணுகுவாருங்கிற பொறுத்து தான் விஜயோட கட்சி வளர்ச்சி இருக்கும். அதனால் அவர் செயல்பாடு மட்டும்தான் அவரை தனித்துவமாக காமிக்குமே ஒழிய, அவரோட கொள்கை அதெல்லாம் எதுவுமே பெருசாக காமிக்க போகிறதில்ல. அவர் திராவிட கொள்கையை ஏற்று அதை ஒட்டி அவருடைய அறிக்கைகளும் செயல்பாடும் இருக்குமானால் அவரோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது இல்லாமல் அவர் கொஞ்சம் திட்டமிடுறதுலேருந்து, மக்கள் சந்திக்கிறதுலேருந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கட்சி வளர்ச்சி அடையும். ஆனால் உடனே வளர்ச்சி அடைஞ்சிடும், உடனே பெரிய ஆள் ஆகிடும், உடனே ஆட்சி பிடிச்சிடலான்னா அது கண்டிப்பாக அது வரைக்கும் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஸோ காலப்போக்கில் அவர் தொடர் முயற்சிகளால், அவரோட செயல்பாடுகளால் கண்டிப்பாக கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த அரசியலில் விஜய் தேவையா அப்படின்னா, எல்லாருமே அரசியலுக்கு வரணும், அரசியல் பேசணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஏன்னா அதான் நல்லது. அப்போ தான் பாலிடிக்ஸ் இன்னுமே ரிஃபைண்ட் ஆகும். அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல தப்பே இல்லை, வரட்டும். அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத பொறுத்து அவரே தன்னை மாற்றிப்பார். அதே கட்சி வளருமா, இல்லை நிறைய கட்சிகள் தோற்று போகிறது மாதிரி இவரும் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்தால் மக்கள் குழப்பம் வர தான் செய்யும், ஓட்டு பிரிய தான் செய்யும். ஆனால் எவ்வளோ கட்சிகள் புதுசாக வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் பாலிடிக்ஸ் ரிஃபைண்ட் ஆகும், கூட்டணி கட்சிகள் அதிகமாகும். அப்போ தனி மெஜாரிட்டி கம்மியாகும். தனி மெஜாரிட்டி கம்மியாச்சு அப்படின்னா டக்குன்னு எவனையும் கேட்காம டக்குன்னு சட்டத்தை பாஸ் பண்ணுறது, தனி முடிவு எடுக்கிறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் குறையும். கலந்து பேசி, கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி தான் முடிவெடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரப்போ இன்னுமே அந்த சட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக மக்கள் போய் சேர மாதிரி நல்ல சட்டங்கள், நல்ல திட்டங்கள் அதெல்லாம் சேரும். அதனால் அதிகமான கட்சிகள் வர்றது நல்லது தான், அதிகமான கூட்டணிகள் வர்றது நல்லது தான். என்ன குழப்பம் மக்களுக்கு வரும், அது காலப்போக்கத்தில் மக்கள் தெளிவடைஞ்சு வந்துப்பாங்க. அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லது தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் பயணம், மற்ற தலைவர்கள் மேற்கொண்ட விஷயத்தை எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அரசியல் நடவடிக்கையெல்லாம் அவர் தீர்க்கமாக தெளிவாக எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்சி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.